ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சாமியல். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். சின்னம்மாயி வீட்டில் மாரியம்மன் கோயில் திருவிழா, அதுக்காக அங்கே போயிருந்தோம். ஈரோடு சைடில் மார்கழி மாதத்தில் மாரியம்மன் கோயில் வந்து பூச்சாட்டிட்டு கம்பம் நடுவாங்க. கம்பம் நட்டுட்டா அதுக்கு வந்து டெய்லியும் காலையில் தண்ணி ஊற்றிட்டு சாயங்காலம் வந்து இந்த காவடி ஆட்டம் வந்து ஆடுவாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு முத நாள் சாயங்காலம் காவடி ஆற்றுக்கு போய் தீர்த்தெடுத்து வருவாங்க. நம்ம ஊர் எல்லைக்கு வந்ததும் இந்த காவடி ஆட்டம் வந்து கோயில் வரைக்கும் ஆடிட்டே வருவாங்க. கிட்டத்தட்ட மணி வந்து 12-1 மணி ஆகும் நைட்டில். இது அடுத்த நாள் காலையில் மாவிளக்கு பூஜை 5:30 மணிக்கு இருக்குனாங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அத்தை மாவிளக்கு தட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். மாரியம்மனுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே எல்லாரும் கொண்டு வந்தால் மாவிளக்கு தட்டை 2 சைடும் லைனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு விளக்குமா தட்டுக்கும் பூஜை பண்ணாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதும் சாமி கும்பிட்டு அப்படியே விளக்கமாவை தட்டு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. வீட்டுக்கு போனதும் பொங்க வைக்கிறதுக்காக பொங்கப்பானை அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப கோயிலுக்கு வந்தாச்சு. எங்கள் ஊர் சைடில் பால் பொங்கல் எப்படி வைப்பேன்னா, பொங்கப்பானையை அடுப்பில் வச்சுட்டு பச்சரிசியை கழுவுன தண்ணியை அந்த பொங்கப்பானை நிறையா ஊற்றிடுவோம். அப்படியே அடுப்பை எரிக்கிறப்ப பொங்கி வரும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா வெந்ததும் இறக்கிடுவோம். அதே போல் சக்கரை பொங்கலும் இதே போல் தான் செய்வோம். நாங்கள் பொங்க வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே நாங்களும் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நீங்கள் எப்படி உங்கள் ஊரில் பொங்க வைப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. பாப்பாவுக்கு ஸ்கூல் 2 பேர்த்துக்குமே இருக்குது. சரி, என்ன காலையில் சமையல் பண்ணலான்னு சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வைக்கலான்னு தாளித்து விட்டேன். இங்கே வந்து சொரக்காய் இருந்துச்சு, பொரியல் பண்ணலான்னு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுட்டேன். சொரக்காயை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். துவரம்பருப்பும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். சொரக்காய் வந்து இப்போ சீசனு, எங்கே பார்த்தாலும் சொரக்காய் அப்படியே பிஞ்சு சொரக்காயாக இருந்துச்சு. அப்படியே அரிஞ்சு பொரியல் பண்ணலான்னு பொரியல் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சொரக்காயில் வந்து நீங்கள் கூட்டும் பண்ணலாம், சொரக்காய் கடையல் பண்ணலாம், அப்புறம் பருப்புக்குள்ளேயும் சொரக்காய் போட்டு வைக்கலாம். சொரக்காயில் பஜ்ஜியும் செய்யலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சொரக்காய் கடையல் பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்ட்டு கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே வந்து தாளித்து விட்டுறலாம். இங்கே சாம்பாருக்கு தாளித்து விட்டேன். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஊற்றிடலாம். சொரக்காயும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டா அப்படியே தண்ணி விட்டு அது நல்லா வெந்துடும். அடுத்ததாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறக்காக கடாயில் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக சொரக்காய்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அதே போல் தட்டு போட்டு மூடிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே காய் வந்து நல்லா வதங்கட்டும். கடைசியாக சொரக்காய்க்கு கொஞ்சமாக தேங்காய் துருவி கொட்டி இறக்கிட்டால் சொரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். அடுத்தா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்ச கேரட்டு, பீன்ஸை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சாம்பாருக்கு துவரம்பருப்பு வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். கேரட்டு, பீன்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தா குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு குடமிளகாய் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் முட்டைக்கோசும் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு வேக வச்ச பருப்பை ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிச்சா தான் பருப்போட பச்சை வாசம் போயிட்டு சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு.
அப்படியே பன்னீர் எடுத்து கட் பண்ணலான்னு பன்னீர் பேக்கெட் எடுத்தேன். இந்த பன்னீர் வந்து அம்மா வீட்டு பக்கத்தில் இந்த பால் பண்ணை இருக்குது. அங்கே இந்த பேக்கெட் வாங்கினா 200 கிராம் பன்னீர் பேக்கெட் வந்து வெறும் 80 ரூபா தான். அதே நம்ம கடையில் வாங்கினா 125 ரூபா. பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கங்க. அடுத்தா ஃப்ரைட் ரைஸ்க்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச பன்னீர் துண்டுகளையும் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு சாதம் போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சமையல் எல்லாமே செஞ்சு எடுத்து ரெடியாக வச்சாச்சு. சொரக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு போட்ட துவரம்பருப்பு சாம்பார், தயிர் வந்து நைட்டே வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருந்தேன். அது கூட சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். தேங்காய் காலி ஆயிடுச்சு. அதனால் தேங்காயை உடைச்சி பருப்பு எடுத்து நல்லா வெயிலில் வந்து ஒரு 3-4 நாள் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. பருப்பு வந்து நல்லா காஞ்சாதான் எண்ணெய் அதுலேருந்து வரும். சமையலுக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறனால எண்ணெய் சீக்கிரமாக காலி ஆயிரும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே மரச்சேக்கில் எண்ணெய் ஆட்டி கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கே கொண்டு போய் எண்ணெய் ஆட்டிட்டு எடுத்து வந்துடணும். கோதுமை மாவும் காலி ஆயிடுச்சு. அதனால் கோதுமை 5 கிலோ வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா போட்டு கழுவி எடுத்து இதையே வந்து ஒரு 3 நாள் நல்லா காய வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் ஆட்டுற இடத்துலையே தான் கோதுமை மாவு அரைச்சி தருவாங்க. அதனால் ரெண்டையும் ஒன்றா கொண்டு போனால் ஒரே வேலையாக முடியணும். ரெண்டையும் ஒன்றா காய வச்சுட்டேன். கோதுமை மாவை அரைச்சிட்டு வந்து அப்படியே கொட்டி ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சில்வர் பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு ஆற வச்சுருக்கிறேன். அதே போல் தேங்காயையும் ஆட்டிட்டு வந்து கேனில் ஒரு நாள் இருக்குன்னு அடுத்த நாள் வந்து சில்வர் பாக்ஸில் ஊற்றி வச்சிடலான்னு அதையும் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய எஸ்கே சமையலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.